40 years back, Chairman Mr. Dr. Pratap Reddy had a vision to bring international care for Indian patients. I think today we are bringing Apollo care to our international patients, and I think we have come a long way. நான் டாக்டர் அப்பாஜி கிருஷ்ணன். 24 வருஷமாக நானும் டாக்டர் சாஜன் ஹெக்டே. இவர் 1994 அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்ணார். நான் 2002 ஜாயின் பண்ணேன். நாங்கள் 2 பேரும் 24 வருஷமாக ஒன்றா வேலை செஞ்சுருக்கோம். முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணர்கள் 2 பேருமே வெறும் ஸ்பைன் சர்ஜரி மட்டும். நாங்கள் எங்களோட பேசிக் ட்ரைனிங் ஆர்த்தோபெடிக்ஸ், அதுதான் எங்களோட பேசிக் ட்ரைனிங். அதுக்கப்புறம் ஸ்பைன் சர்ஜரி முடிச்சுட்டு இப்போ ஸ்பைன் சர்ஜரி மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். கரண் பூரி எங்க ஹாஸ்பிட்டலோட சிஇஓ. இந்த குழந்தை சுரினாம் அப்படின்ற ஒரு நாடு சவுத் அமெரிக்கா கண்டத்துல இருக்கு. 3 கண்டம் தாண்டி அங்கிருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க அம்மா இப்போ சொல்றது கேட்டிருப்பீங்க. அவங்க ஆன்லைன்ல போய் நிறைய ஹாஸ்பிட்டல், நிறைய கண்டத்தில், அமெரிக்காவில், கனடாவில், யுனைடெட் கிங்டம், லண்டன்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாருக்கும் எழுத்துனாங்க. மெயிலில் செக் பண்ணி யார் நல்ல அறுவை சிகிச்சை நிபுணர், யார் இதில் ஸ்பெஷலிஸ்ட்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கெல்லாம் மெயில் போட்டுருக்குறாங்க. இமெயிலில் எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் ரிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் மறுநாளே அவங்க ஆன்லைனில் எங்க கூட டாக்டர் சாய்நிகே கூட ஒரு வீடியோ காலில் வந்தாங்க. வீடியோ காலில் என்னென்ன இந்த பொண்ணுக்கான இருக்கிற பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு, சார் ஒரு இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட் தான் பண்ண முடியும், ஒரே இதில் பண்ண முடியாது, ஏன்னா இது ரொம்ப பெரிய வளைவு இருக்குது. ஸோ அந்த வளைவை நேராக பண்ணணும்னா ரொம்ப நாள் ஆகும், அதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்தால் தான் அது முடியும்னு சொன்னது. அவங்க மற்ற எங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்தாங்க. அந்த பாப்பா பார்த்தீங்கன்னா 15 வயசு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 120 டிகிரி பெண்டு ஸ்பைன் நேராக நீங்கள் முன்னாடிலேருந்து பார்த்தா நேராக ஒரே கோடு தான் இருக்கணும். இந்த பாப்பாவுக்கு சைடில் வளைஞ்சி, அது ரைட் சைடில் 120 டிகிரி வளைஞ்சி இருந்தது. 120 டிகிரி வளைவுன்றது ஒரு காலத்துல 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டிலையும் நிறைய பேர் பார்த்துருப்போம். ஏன்னா அப்போ இதுக்கான அறுவை சிகிச்சை இருக்குது இல்லைன்னு யாருக்கும் தெரியாது. அவங்க நாட்டிலையும் ஒருவேளை அதனால விட்டுருப்பாங்க. ஸோ இங்க அந்த பாப்பாவுக்கு ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் என்னன்னா, தலையில ஒரு கவசம் போட்டுட்டு அதுல இருந்து வெயிட் போட்டு அவங்களோட பாடி வெயிட் கிராவிட்டி வச்சு நாங்க அவங்களோட ஸ்பைனை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ 120 டிகிரிலேருந்து 98 டிகிரிக்கு அந்த கரெக்ஷன் வந்தது. 3 வாரம் ஆச்சு அது கரெக்ட் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் அந்த ஸ்பைனும் கொஞ்சம் லூஸ் ஆகிடும். ஸோ கரெக்ஷன் அப்போ ஈஸியாக இருக்கும். அது 98 டிகிரின்றதும் திரும்ப அவ்வளோ சாதாரண அறுவை சிகிச்சைனால நேர்படுத்த முடியாது. அதனால இந்த பாப்பாவுக்கு 2 ஸ்டேஜாக பண்ணோம். ஒன்று முன்பக்கமாக செஸ்ட் வழியாக உள்ளார போய் அவங்களுக்கு இருக்கிற டிஸ்க் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பின்பக்கமாக போய் ஸ்க்ரூ போட்டுட்டு அந்த விலா எலும்பு இருக்கு இல்லைங்களா, ரிப் ஸ்பைன்ல போய் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூவும் ராடும் போட்டு நேராக பண்ணும். அந்த நேராக பண்ணதுல கிட்டத்தட்ட 30 டிகிரிக்கு வந்துட்டாங்க 120 டிகிரிலேருந்து. ஸோ 28 டிகிரிஸ் பார்த்தீங்க நீங்க. ஸோ 75% கரெக்ஷன்றது அக்செப்டபிள் ஈவன் இன் அ ஸ்மாலர் கர்வ். இன் அ வெரி லார்ஜ் கர்வ் பீப்புள் எல்லாரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 60% தான் கரெக்ஷன் வரும். நாங்கள் 75% இது ஸ்டேஜாக பண்ணதுனால எடுத்து வர முடியுது. இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா சாரோட எக்ஸ்பர்டிஸ், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட 25 வருஷமா ஒன்றா செய்கிறோம். ஸோ அந்த டீம் எஃபர்ட் இருக்குது. எங்களோட டீம் இப்போ பார்த்தீங்க டாக்டர் விக்னேஷ், டாக்டர் ஹரித், அவங்களோட ஹெல்ப் இருக்குது. எங்களோட மயக்குனர் டாக்டர் வசந்த், அவங்க டீம்ல டாக்டர் பூர்ணா, மீனா, பிரியா அண்ட் ஐஸ்வர்யா, அவங்க 4 பேர் முக்கியமாக அவங்க இந்த டீமோட. அப்புறம் ஹாஸ்பிட்டல் சப்போர்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு எவ்வளோ தேவைப்படும் ப்ரோட்டீன், ஏன்னா இவ்வளோ பெரிய சர்ஜரி பண்ணால் ப்ரோட்டீன் லாஸ் இருக்கும். 2வது பிளட் ப்ராடக்ட்ஸ் உடனே கிடைக்கணும். அதுக்கப்புறம் ஐசியூவில் இருக்கிற டாக்டர் இருந்தது. நான் சொன்ன மாதிரி விலா எலும்பு கட் பண்ணதுனால லங்கோட ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கான டாக்டர் அனஸ்தீசியாவுக்கு அப்புறம் அதுக்கான நர்சிங் கேர் முக்கியமானது அவங்க தான். அவங்க நர்சிங் கேர், அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி, இது எல்லாமே பண்ணதுனால இந்த பாப்பா
கிட்டத்தட்ட நான் இப்போ சொல்லலாம், தைரியமாகவே சொல்லலாம், 90% கிட்டத்தட்ட நார்மலாக இருக்கிறாங்க. அவங்களால இப்போ வந்து வெயிட் தூக்க முடியாது, ஸ்போர்ட்ஸ் விளையாட முடியாது. நடக்கலாம், படிக்கட்டு ஏறலாம், உட்காரலாம், சின்ன சின்ன பை தூக்கிட்டு போகலாம். 5 கிலோ யாரோ கேட்டாங்க, 5 கிலோ 6 கிலோ எல்லாம் தூக்கிட்டு போகலாம். பட் கையில் தூக்கிட்டு போகணும், முதுகில் தூக்கிட்டு போக முடியாது. இப்போ இன்னும் ஒரு வாரத்தில் நீச்சல் அடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ 2 வாரம் தான் ஆகுது ஆப்ரேஷன் முடிஞ்சு. அப்புறம் ஒரு 6 வாரம் கழிச்சு சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டு பள்ளிக்கூடம் போகலாம். 3 மாதம் கழிச்சு அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸ், அதாவது கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் அவங்க இண்டிவிஜுவலாக ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது எது வேணாலும் பண்ணலாம். 6 மாதத்துலேருந்து கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் கூட விளையாட ஆரம்பிக்கும். Thank you all for coming. Um, what brought us to India, as you've seen before, was the severe scoliosis that my daughter had. In our country, Suriname, they do not perform this surgery. So that's why I looked online. I was just looking for the best spine surgeons in the world, actually. And one of the names that came up was the name of Dr. Sajan Hegde. But I've written to many more hospitals in different continents. I got such a fast reply from the International Patient Service, from Mr. Ragunath. It was the same day. It was just so fast, I thought I was scammed. So I actually called the hospital and checked if they are really familiar with the doctor and with Mr. Ragunath, and they said they were. So the very next day I had a video call with the doctor. He saw my daughter, and as he mentioned as well, they said that we need to come to India very fast because the situation is very urgent. That was all in January, and we were here in February. The very same day that we landed, we went to Apollo 1, and there my daughter had her x-rays, her photos, MRI, etc. That was on a Saturday, and the Monday she had the traction, the procedure for the traction. During that whole procedure, she was in the Children's Hospital, where we had, because it's just the two of us coming from 2 continents away, I thought we would be very lonely. But actually it felt like we were welcomed here with open arms. Also the nurses, they were like family. They came to our hospital, they came to our room several times a day, sometimes just for a conversation. And it was not only the doctors, it was the nurses, even the people from housekeeping came to see how we were doing. So we just felt very comforting and very at home. After 3 weeks of traction, which looks kind of painful maybe, but my daughter, she didn't have any pain. She was still full of humor and just very excited that she was getting the procedure needed. So after those 3 weeks, she had the surgery. It was quite the surgery. They took 2 days. So I was very nervous, but during the surgery, I gotten some calls also from Mr. Agil to see how I was doing. And that's quite comforting when you come from another country. You have no one here. You just feel alone and you need some strength. So then it's very pleasant that there is someone who is looking out for you. Also, other people from the International Patient Service came and spoke to us regularly. But yeah, the surgery was very intense. But when I saw my daughter a few moments later, I just felt such a relief. I just was so happy that it was all over and done. And then we were excited to see the results. And like I mentioned in the video, the results are just beyond expectations. You saw the way her spine was, and we didn't expect it to turn out this beautiful the way it is now. So we are just very grateful for, of course, for Dr. Sajan Hegde, but also for all the people from the Apollo Specialty Hospital, from the Apollo Children's Hospital, the doctors, the nurses, the staff, the people that welcomed us, took their time to comfort us, to help us. So that we had just a very positive experience up until now. My daughter is getting better now. She can walk. Of course, sometimes there's still some pain, but that's logical after this kind of a procedure. So now we're just have a few more days here in Chennai,
and we're just waiting to explore some more of India so that we can come home and not only tell the people about the hospital, but also about a little bit more about the country as well. Yeah. Sadie, is there anything you would like to add? I just want to say thank you to everyone who helped me and who stood by me. And I just want to thank Dr. Sajan for this amazing surgery. And of course, the team who helped him with my surgery. I'm very, very grateful.